friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல காலிஃப்ளவர் சில்லி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த சில்லி பண்றதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லா எடுத்துர்க்கேன். அத வந்து இந்த மாதிரி சின்ன சைஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த சில்லி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் வந்து செமி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 2 கப் போல தண்ணி ஆட் பண்ணி அத வந்து பாயில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இந்த காலிஃப்ளவர் வந்து ஒரு 75% அளவுக்கு நல்லா குக் ஆகிருட்டும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கோபி சில்லிக்கான மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தரதுக்காக அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1.5 டீஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கலர் மட்டும்தான் தரும். ஏற்கனவே காரம் ஓரளவுக்கு சேர்த்துனதுனால நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். மசாலாஸ் வந்து காலிஃப்ளவர் விட்டு பிரியாமல் கம்பைன் பண்ணுறதுக்காக மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து சால்ட் நாம் ஏற்கனவே ஆட் பண்ணதுனால இந்த மசாலாஸ் தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இப்போ குக் பண்ண காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் காலிஃப்ளவர் மேலே நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணுறப்ப தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இடையில வேணும்னா கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மசாலாஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா காலிஃப்ளவரோட பைண்டாக இருக்கணும். அடுத்து இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் சில்லி வந்து நம்ம வீட்லேயே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த கலர் அந்த டெக்ஸ்சரோட அதே டேஸ்ட்டு மாறாமல் நம்ம வீட்லேயே செய்ய முடியும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவரெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், இதோட கலர் எல்லாமே வந்து ஹோட்டல் சைடில் இருக்கிற மாதிரி அதே கலரில் அப்படியே இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பேட்சஸும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.